ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வண்டர் வேர்ல்டு டூரோட வாட்டர் கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உள்ளே போனோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க. அவங்க தான் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணாங்க. அது எப்படி அப்படின்னா, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 650 அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி 140 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்தாங்கன்னா 650 வாங்குறாங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 800 அபவ். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே 800 தான் அமௌண்ட்டு. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ட்ராவல் இதெல்லாத்துக்கும் சேர்த்து கலெக்ட் பண்ணி நாங்கள் அங்கேயே பே பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே அலோவ் பண்ண சொல்லிட்டோம். அவங்க டேக் ஒன்று கொடுக்குறாங்க, டேக் இல்லைனா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதில் ஒரு 4 ரைடு இருக்குது. இது 4மே நல்ல எக்ஸைட்மெண்ட்டு. இந்த சென்டரில் பெருசாக இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இது ரொம்ப பயமாகவும் கூட இருந்தது. இதில் அங்கேருந்து நம்ம வரும்போது படுத்துகிட்டே வர்றதுனால நம்ம எங்கே வரோன்னே தெரியல. ஆனால் நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸைட்மெண்ட்டு. நான் ஒரே ஒரு டைம் மட்டும் இதில் போயிட்டு வந்தேன். அப்புறம் இதிலலாம் நாங்கள் யாருமே போகலை, ஏன்னா இதெல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு பயம். அதனால் நாங்கள் யாருமே போகலை. இந்த குளத்துக்குள்ளே தான் பசங்க விளையாடுறாங்க. இது எங்கள் டீச்சர்ஸ். அவங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறாங்க. நீங்களும் ஹாய் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு இது விளையாட வந்து நல்லா இருந்துச்சு. குட்டியாக போட்டிருந்தாங்க எல்லாமே. இந்த ரைடு, அந்த உள்ளுக்குள்ளார போயிட்டு வர்றது எல்லாமே சின்னதாக அழகாக அந்த பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இதுலேயே தான் எல்லா பசங்களும் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதிகமாக. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாலி நல்லா எப்படி என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போலாம் பெருசாக ஏரி குளம் இதெல்லாம் விளையாட விட்டுறதில்ல இல்லைங்களா, அதனால் அதுங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் தண்ணியில் விளையாடுறது. அப்புறம் வந்து ஃபைனலாக நான் பார்த்தேன்னா எங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க உள்ளுக்குள்ளே இறங்குறதுக்கு. அது அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு எடுத்தாச்சு. எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் என்னென்னா, உள்ளுக்குள்ளே இறங்கி நினச்சி சளி பிடிச்சிட்டா நாங்கள் மண்டே ஸ்கூல் போகணும் இல்லைங்களா. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து உள்ள தள்ளி நடத்தாச்சு. அப்புறம் அங்கே ஒரு என்ன ஜெயண்டோட ஃபேஸ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, பேயோட ஃபேஸ் மாதிரி, அதுலேருந்து தண்ணி கீழே கவுதுன்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப நேரமாக அந்த வீடியோ எடுத்து வெயிட் பண்ணுறேன், அது வரவே இல்லை. அப்புறம் சரி அது எப்போ ரெடி ஆகும்னு பார்க்கலான்னு அங்கேயே வெயிட் பண்ணி அதையும் உங்களுக்கு காமிக்கணும் இல்லைங்களா. அப்புறம் ஃபைனலாக அது கொஞ்சம் அப்படி டேர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் வந்து நான் அது தண்ணியை ஊற்றுனதை எடுத்திருப்பேன். அது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும். ஊற்றவே மாட்டேன், தண்ணி ஊற்ற போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஊற்ற போகுது. ஊற்றிடுச்சு. பசங்க எல்லாம் அதுக்கு ஒரு சவுண்டு தான். திருப்பி எல்லாம் விளையாடுங்க, கொஞ்சம் நேரம் வச்சு அங்கேயே வருதுங்க. அதுக்காக இதுதாங்க இருக்கிறதுலே எக்ஸைட்மெண்ட்டான ஒரு அதுக்குள்ளே இருந்தது. நாங்கள் எல்லோரும் உள்ளுக்குள்ளே இறங்கிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் சேஃப் பண்ணிவிட்டு நாங்கள் முன்னாடி வந்துட்டு நாங்கள் எல்லோரும் உள்ளுக்குள்ளே போய், எனக்கு கடலுக்குள்ளே போய் நல்லா பயமாக இருக்கும். இது கடல் அலை நல்லா நேச்சுரலாகவே சூப்பராக இருந்துச்சு. எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். இது வேறு ஸ்கூல் பசங்க, எங்கள் ஸ்கூல் வீட்டில் இது பண்ணப்போ நானும் உள்ளே இருந்ததுனால அப்போ எடுக்க முடியல. இன்னும் 2 ஸ்கூல்ஸுமே வந்துருந்தாங்க. அப்புறம் இதில் ஒருத்தவங்க ரைடு வரதை உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை கைன் எடுத்தேன். வந்து உள்ளே விழுகும்போது நம்ம எங்கே விழுறோன்னு தெரியலை, அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வருது. ஒரு பொண்ணு வருது பாருங்க. Thank you.
கால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் ஷெடியூலில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. மற்ற டைம்லலாம் இது வந்து கொஞ்சம் சும்மா தான் இருக்குது. இது வந்து எங்களுக்கு 3:30க்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் இது வந்து ஆன் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்புறமா உள்ளே போய் 10 மினிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸ்டெப்ஸ்லலாம் வர வாட்டர் பார்த்தா நல்லா எக்ஸைட்மெண்ட்டடாக இருக்குது. மேலே கீழே கிளாஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மேலே 6th ஸ்டாண்டர்ட் மேலே அப்புறம் இந்த சைடில் வந்து 5th கீழே 3rd 4th கேஜி ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி விளையாடுறதுக்கு தனித்தனியாக வந்து அவங்க கரெக்டாக ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கே நிற்கிறாங்க சேஃபாக இருக்காங்க அப்படின்னு. இல்லைன்னா அவங்க போய் அங்கே நினைக்கிறாங்க அவங்க கட்டையில் இருந்தெல்லாம் ஸ்லிப் ஆகிட்டாங்க அப்படின்னு. ஓவரால் சேஃபான இடம், எங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு 4:30 நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனாலும் அதுங்களுக்கு வர மனசு இல்லை. எல்லாத்தையும் வாங்கன்னு ரொம்ப கன்சோல் பண்ணி இங்கேருந்து கூப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பா.